இயேசு கிறிஸ்து கீழே வர்றதுக்கு முன்னால் செல்லப்பிள்ளையாக மேலே இருந்தார் இல்லையா? அப்போ அவர் மேலே டாடியோடு எப்படி இருந்தார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறது சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷத்தை சொல்லிட்டேன். மரியாள் ஆவியில் கலிகூர்ந்தாள். ஆமாம், நீங்கள் எவ்வளவு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு சந்தோஷம் வரவே வராது. ஆனால் உங்களுடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு என்ன சமாதானம்? என்ன லேட்டாகிறீங்க? மிகுந்த சமாதானம். இந்த வேதத்தை கொள்ளை உடைமையை கண்டுபிடித்தவன் மகிழ்கிறது போல நான் மகிழ்கிறேன். சமாதானம் இங்கே இருக்கு, இங்கே இருக்கிற கிரைஸ்டுக்குள்ளே இருக்கு, இங்கே இருக்கிற பால்ஸ் ரெவலேஷனில் இருக்கு, இங்கே இருக்கிற நியூ கவர்னண்ட்டில் இருக்கு. இங்கே உங்கள் ஆவி ஆத்மாவை குறித்து சொல்லப்பட்டதில் உங்கள் ஆவியை குறித்த வெளிச்சம், உங்கள் ஆத்மாவை குறித்த வெளிச்சத்துக்குள்ள இங்கே இருக்கிறது எல்லாம் உங்களுடையது. ஆனால் இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் சபைக்கு எதை ஹைலைட் பண்ணுகிறார்? ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் சமாதானம். இந்த ரெண்டும் வேற லெவல். பிசாசுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காது. செபிக்கெல்லாம் விடுவான். என்ன பாச ஜபம் ஜபம். இந்த ஜபத்தை சொல்லி பிசாசு பெரிய கூட்டத்தை கட்டி வச்சிருக்கிறான். எங்கே பார்த்தாலும் ஜபம். நீங்கள் ஓடுறீங்களா? எங்கே போகிறீங்களா? என் வீட்டில் இருந்து நான் சொன்ன வராரோ கிருபை வளரணும், கிருபை வரமோ, கிருபை வரமோ, கிருபை வரமோ. எப்பா ஒரு குற்றத்தை நிமித்த அவனுக்கு ஆக்கடைத்து இருப்பப்பா. ஆனால் எல்லா குற்றத்தையும் டாடிக்கு உங்கள் மேலே நீதியான தீர்ப்பாக போட்டு அதுக்குள் நான் பெற்றுக்கொண்ட வாழ்வுக்கு நன்றிப்பான்னு ஒரு 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணாம நீங்கள் அபிஷேகத்துக்குள்ள தொடர்ந்து மர்மமாகிக்கொண்டே இருப்பீங்க. எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க?